ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் சவுதி அரேபியாவோட ஏர்லைன்ஸும் சேர்ந்து ஒரு இன்டர்லைன் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் ஒன்றுக்கு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 ஏர்லைன்ஸும் ஒன்று சேர்ந்து சேவைகளை இனி வழங்க இருக்குது. இப்படி வழங்குறதுனால எங்களுடைய இலங்கை மக்களுக்கு நிறைய ஒரு நன்மை. குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிற ஆட்கள், யூரோப்புக்கு போகிற ஆட்களுக்கு நிறைய டிரான்சிட் ஃப்ளைட்டுகளுக்கான சான்சஸ் இனி கூடிடும். இவ்வளோ நாளும் நாங்கள் எமிரேட்ஸோ இல்லாட்டி கட்டார் ஏர்வேஸ்லேயோ தான் டிரான்சிட் கூட போட்டு போகிறது. அரபு நாடுகளுக்கு போகிற ஆட்களும் அதே மாதிரி தான். இந்த சவுதியோட போட போகிற இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு எங்களுக்கு கிட்டத்தட்ட 13 யூரோப் நாடுகளுக்கும் சரி, அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற 13 லோக்கல் ஏர்போர்ட்ஸுக்கும் எங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது 2 ஃப்ளைட்டை டிவைட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே டிக்கெட்டில் புக் பண்ணலாம். அதோட லக்கேஜ்கள் நாங்கள் ஏர்போர்ட்டில் நாங்கள் எடுத்து மாற்றணுமென்ற எந்த அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக மாறி வரும். இப்படியான சேவைகள் இந்த இன்டர்லைன் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிற 2 ஏர்லைன்ஸுக்கு நடுவில் தான் எங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் கிடைக்கும். இது இப்போ நாங்கள் சவுதியோட போகிறதுனாலையும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறுறதுக்கான ஒரு சான்ஸும், அதோட எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ 2 ஏர்லைன்ஸ் தான் எங்களுக்கு இந்த டிரான்சிட் இதில் கூடுதலாக வழங்கி கொண்டிருந்தாலும், இப்போ இதோட 3வது ஏர்லைன்ஸும் சவுதி ஏர்லைன்ஸும் ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் நிறுவனம். அதோட நிறைய நாடுகளுக்கு விசிட் பண்ணுற ஒரு ஏர்லைன். அதனால எங்களுக்கு இப்போ நிறைய டிரான்சிட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் போது கூடுதலாக யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமையும். பார்ப்போம் இதுக்கு பிறகு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட சக்ஸஸ் எப்படி போகுதுன்னு.